இந்த கருமத்தை எப்படி கட்டுறதுனே தெரியலையே. பூவெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? கீழே ரூம்ல தான் இருக்கு. எவ்வளவு நேரம் தேடுறது? ஆமா, லட்சுமி அக்கா வந்துட்டாங்களா? எப்போ வந்துட்டாங்க? யார் கூட பேசி? அஷிஷோ, கதை தெரிஞ்சிருக்கு, மூடுங்க. ஸ்ரீ பரமேஸ்வர கீழே ஊந்து பாருங்க, 8 தட்டுல வைங்க. 1000. சரி, தலை எடுத்து கொடுப்பா. நீதான் எடுத்து கொடுக்கணும். சொன்னா கல்யாணம் நடக்கும். எல்லாருக்கும் சொல்லியாச்சு. எடுத்து கொடுப்பா. வேணாம்ப்பா, நீ போ. விளையாடாதப்பா, எடுத்து கொடு சொல்றேன்ல. எடுத்து கொடுப்பா. இதுக்கெல்லாம் வைக்கப்படுது. தேவி ச வித்மஹே விஷ்ணுவத்தே ச தீமஹே. கெட்டி மேளம் மாங்கல்யம் தந்துடானேன. அம்மா செல்வி, உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டானே. அட பாவி, ஏன்டா அந்த நாயை கல்யாணத்துக்கு கூப்பிட்ட? ஏய், என்னடா இது? சாவுடா இல்ல கல்யாணம் விடா? இப்படி எப்பா வைக்கிறீங்க? நான் மணி, உன் தங்கச்சி நான் கட்டி கூடாதா? நீ பார்த்த மாப்பிள்ளையோட நான் எந்த வகையில குறைஞ்சிட்டேன்? யாரா அவன்? ஒரு 4000 ரூபாய் சம்பளத்துக்கு ஏதோ ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற நாய். ஒரு பவுன் நைக்கு அந்த நாயை 1 வருஷம் கெஞ்சணும். தீபாவளி பொங்கல் தான் இது புது துணி. ஒரு ஒண்டி குடுத்தத்துல 4 குழந்தைங்களோட உன் தங்கச்சி வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்பட சொல்றியா? என்னால பார்க்க முடியாதுப்பா. டேய், என்னை பத்தி உனக்கு தெரியாது? உன் தங்கச்சி நான் எப்படி வச்சுப்பேன் உனக்கு தெரியாது? உங்க அம்மா அழுவலாம், உங்க அப்பா அழுவலாம், நீ அழுவலாமாடா? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றிய, அசிங்கமா இருக்குதுடா. நீ நியாயமா என்னடா பண்ணும்? எனக்கு மாலை போட்டு வேஸ்ட்ல எடுத்து குத்து வாடா மோத ராத்திரி என் கை பிடிச்சி இழுத்து போவன நீ தானே செய்யணாத ஃப்ரெண்டாடா நீ. போங்க, போய் ஆவணத்தை பாருங்க. முத ராத்திரி ஏற்பாடு நல்லா இருக்கட்டும். என்ன பெரிய பூ பழம் காய் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. ஐயோ அம்மா, போங்கம்மா, என்னாலே சாவ வச்சிருங்க போல. போங்க போங்க. போ மணி, எனக்கும் கல்யாணம் காட்சி பண்ண ஆசை இருக்காதா? புரிஞ்சுக்கோ. நாப்பா இவ்வளோ பெரிய ஆளு ஒரு வேஷ்டி கட்ட தெரியல. பழக்கம் இல்ல, வேஷ்டி கட்டுற வேலையா செய்யறோம். தா, இந்த பெல்ட் எடுத்து கட்டு, அப்படியே நிற்கும். தாப்பா, இதையும் அடிச்சுக்கோ. பச்சை பொண்ணு இல்ல, இதெல்லாம் எதிர்பார்க்கும். அது மனசுல என்னெல்லாம் நினைச்சதோ, அதுக்கு அந்த பையன் மேல அவ்வளோ ஆசை. இந்த மாதிரி கொடுமைலாம் நடக்கும்னு யார் நினைச்சா? என்ன சொன்ன? இல்லப்பா, ஒன்றும் இல்லை. சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்ட, சொல்லு. இல்லை குமார், அந்த பொண்ணு டிகிரிலாம் படிச்சிருக்குது. அது பாட்டுக்கு ஒரு பச்சை பையனை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருந்திருக்கோம். நீ தேவையில்லாம உள்ள பூண்டான்னு நினைக்கிறேன். தப்புதான். நான் வேணும்னு பண்ணல ரவின, எங்கேயோ உன்ட்டேன். ஒன்னு சொல்றேன் ரவினா, எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து ஒரு கனவு இருக்கும், நாம கட்டிக்கு போற பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு. ஆனா நிறைய பேருக்கு அந்த மாதிரி கிடைக்கதே இல்லை. தப்பி தவறி அந்த மாதிரி ஒரு பொண்ணை எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்க, உன்னாலேயே அதை எடுத்துக்க முடியும்னு வச்சுக்க. ஏன் எடுத்துப்பியா மாட்டியா சொல்லு? ஆயுசு முழுக்க எங்கேயே சாவதை விட இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு 5 நிமிஷம் வருத்தப்பட்டுக்கலாம்.
நான் மனுஷன்பா, காந்திலாம் கிடையாது. பெல்ட் கட்டி நிக்குதான் பாரு. நீங்க என் அண்ணனை கொன்னுடுவீங்கன்றாங்களே, அது உண்மையா? உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் அப்படியே நடந்துக்கிறேன். எங்க அண்ணனை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். செத்து போனவரு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா? எவ்வளோ நெருக்கம் இருக்கும்? என் அண்ணன் மாதிரி எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அண்ணன் மாதிரின்றீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செத்து போயிருக்காரு. உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? இங்க வந்து நகையை கட்டிட்டு இருக்கீங்க. பேரு தாளெல்லாம் கட்டு பேர் தெரியல. ஏய் ஏய், அது நீ சொன்னது சார் தான். ரவி எனக்கு நெருக்கம்தான், அண்ணன் மாதிரி தான். அவர் செத்து போயிட்டாரு, எனக்கு வருத்தமாவே இல்லை. சரி அழுவலான்னு பார்க்குறேன், முடியல. ஏன்? உங்க மனசுல என்ன இருக்கோ எனக்கு எப்படி தெரியும்? என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டா ம் சொல்லுவேன், அப்புறம் வருத்தப்படக்கூடாது. ம் என் மனசுல இப்பவே உன் கூட படுக்கணும்னு தோணுது. அப்படி நீ ஒத்துக்கலான்னு வையேன், உங்க அண்ணனை கொண்டுடுவேன்னு மிரட்டலான்னு தோணுது. என்ன தப்பா எடுத்துக்காத. ஃபர்ஸ்ட் நைட்டு இவ்வளவு அழகா பொண்டாட்டி, வேற என்ன தோணும்? விளக்கு இருக்கட்டுமா அணைக்கட்டுமா? நமக்கு ரெண்டு சௌரியம் தான், உன் இஷ்டம். பாருமா, ஏதோ மிரட்டுறான்லாம் ஒத்துக்குவானா? நான் ஏதோ மனசுல தோணுறத சொன்னேன். என்னால உங்க அண்ணனுக்கு என்னைக்குமே ஆபத்து வராது, போதுமா? வனிதா மணி வனமோகினி வந்தாடு. அப்புறம் என்ன விசேஷம்? யார் வந்துக்கிறா காலங்காத்தால? யாரையும் நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆபீஸ் லீவு. மத்தியானம் சாப்பாட்டுக்கு குழந்தையா விட்டு போகணும். முதலியார் கொடுக்க சொன்னாரு. வந்துச்சா? வராதுன்னு நினைச்சேன். இதான் மகாலட்சுமி வந்த நேரம். இதை எடுத்துன்னு போய் செல்விட்ட கூத்துரு. என்ன? ம் அண்ணன் கொடுக்க சொன்னார்னு சொல்லு. சரிப்பா. டேய், கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? ஆடா பாவி, ஆடா பாவி, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணுடா. என்ன சுதந்திரமா அது? நேத்து ராத்திரி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படி அப்படி தொட்டாப்பா. ஐயோ, உள்ள என்னவோ உருகுது. அதெல்லாம் விட அந்த வாசனை, பொம்பளை வாசனை, சந்தனமும் குங்குமமும் கலந்து, ஐயோ, அது தலையில இருந்து வருதா உடம்புல இருந்து வருதா ஒண்ணுமே புரியல. போ, அப்படியே கிர்ன்னு ஆயிடுச்சு. மூஞ்சி எடுத்து தோ இங்க வச்சுனாப்பா, அப்படியே சொக்கி அச்சு போட்ட மாதிரி தூங்கினா பாரு. ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா
காலங்காத்தால ஏஞ்சி பாக்குறேன். என்ன படம் அது? சரோஜா தேவி பாடினே போவாங்களே. ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் அப்படியே இருக்கிறாங்க. சுட சுட காஃபி எங்க பெட்லயே சுத்தமா. தோ நம்ம டீ கடையில இருந்து கிளாஸ்க்குள்ள விரல விட்டு எடுத்துன்னு வருவானே. ஐயோ அந்த கருமத்தெல்லாம் எப்படிதான் குடிச்சானோ. காஃபி குடிச்ச உடனே பேஸ்ட் பிரஷ் கையில கொடுத்து என்னங்கோ பல்லு தேய்ங்கோங்கிறாங்க. சரின்னு பாத்ரூம்குள்ள போய் ட்ரெஸ் கழட்டுறேன், பின்னாடியே உள்ள வந்துட்டாங்க. என்னடா காலங்காத்தாலேயே மேட்ரான்னு பார்த்தா முதுகு தேய்க்கணுமா? உடம்பெல்லாம் தேய்ச்சி தலையெல்லாம் தோட்டி பாத்தியா பட்டு மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல ஷாம்புவான், அப்புறம் கண்டிஷனரான் போட்டு அலசி எடுத்துட்டாங்க தெரியுமா? எனக்கு எல்லாமே சுத்தமா ஆன மாதிரி இருக்குதுப்பா. என்னங்கடா நான் பாட்டுக்கு பேசினே இருக்கிறேன், யார் மூஞ்சிலையும் சந்தோஷத்தையே காணோம். டேய் இதா பிரச்சனையா? உங்களை தாண்டா கேக்குறேன், இதா பிரச்சனையா? மணி என்ன மணிக்கு? மணி மூர்த்தி கிட்ட போய் சேர்ந்துட்டான். பொறுக்கி பண்ணாட உனக்கு எல்லாம் கொட்டுறது வேற நேரமே கிடைக்கலையா? ஒரு அரை ராத்திரி என் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருந்துட்டு உங்க எல்லார்கிட்டயும் சொல்லலாம்னு ஆசையா வந்தா அதுக்குள்ள இங்க ஒருத்தன் ஓடி போயிட்டா, அங்க ஒருத்தன் கிளிக்க போயிட்டா. ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? ஏன் இது நாளைக்கு சொன்னா என்ன? இப்பவே எல்லாத்தையும் சொல்லி நான் கையில கத்தி தூக்கின்னு ஓடணும். இந்த சட்டம் முழுக்க ரத்தக்கரை ஆயிடணும். மஞ்சள் இருக்கக்கூடாது, சந்தனம் இருக்கக்கூடாது, பாசம் வரக்கூடாது. அப்படியே நான் ஆடு வெட்டுற மாதிரி ஆயிடணும். அப்படிதானே குமாரு? நீ என்ன சொல்ல போற? வரையவா எங்க போய் சேர்ந்துட்டான் சொல்லு. அது இல்ல, அப்புறம் கிருஷ்ணவேணி வந்திருக்குது. நான் ஊருக்கு போறேன். என்னைக்காவது ஒரு நாள் என்னை கூப்பிட்டு வச்சு தாலி கட்டி கொடுத்துரும் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன். தப்புதான். என்ன இருந்தாலும் நான் 10 பேர் கை வச்சுவதானே. கிளம்புறேன், சொல்லிட்டு போலாம் தான். பணம் ஏதாவது கொடுத்ததே நிறைய இருக்கு. வரேன். சொல்ல வேணாம் தான் நினைச்சேன், மனசு கேட்கல. நேற்று சாயங்காலம் தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன்னு டாக்டர் கூட்டிட்டு வந்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு 3 மாசம் முழுகாம இருக்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் நாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இன்னும் முடிவு பண்ணல வச்சுக்கலாமா வேணாமான்னு. நீ என் கூட இருந்தா பரவாயில்ல, இல்லைன்னு வச்சுக்க எல்லாரும் அதை பையன்னு கூப்பிடுவாங்க. எங்க ஊர்ல கலைக்கிறதுக்கெல்லாம் வசதி இருக்கான்னு தெரியல, பாத்துக்கிறேன். வேற என்ன பேசுறது? வார்த்தை அழுகுதான் வருது. தனியா போய் அழணும். பாரு, அவ்வளவு தூரம் தனியா தானே போகணும். 1000 கிலோமீட்டர் பஸ்ல அழுதுகிட்டே போறேன். ஜீவா முகத்துல சந்தோஷத்தை பாரு. அக்கா கல்யாணம் பண்ணிட்டான்ல. நான் கர்ப்பமா இல்லைன்னா கல்யாணம் பண்ணிருப்பியா? செல்வி என்னட்டும் பண்ணல செல்வி, பாவம் அது கிருஷ்ணவேணி. இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருந்தீங்கன்னா மனசு கஷ்டமா இருக்குல்ல.
ஒரு ராத்திரிக்கு ஒருத்தி பத்தலையா? டேப்லெட்லாம் சரியா சாப்பிடணும். சரிங்க. இது பாருங்களேன். என்னங்க என்னங்க ஆ? என்ன என்ன டாக்டர், நம்ம பையன் இந்த மாதிரி இருப்பானா? ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க? ஆண் குழந்தையா பொன் குழந்தையா? ஆளே மாறிட்டீங்க. ம், அவ கூடவே இருந்து பாத்துக்கிறீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போறீங்களா? பழைய முரட்டுத்தனத்தையே காணும். குழந்தைன்னா அவ்வளோ இஷ்டமா? எனக்கே புரியல செல்வி. இது ஏதோ புது சந்தோஷமா இருக்குது. சம்பாதிக்கிற காசுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் ஒண்ணும்ல. என்னென்னவோ யோசிச்சு நிக்கிறேன். என் அப்பன் சரியில்லாம தான் நான் இப்படி ஆனேன். அப்ப என் புள்ளைய நான் எப்படி வளர்க்கணும்? அவனுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னே தெரியக்கூடாது. ஃபாரின் அனுப்பிச்சிருவேன். யோசிச்சு பாரு, அவன் திரும்பி வந்து என்கிட்டயே தஸ்கஸ்பஸ்ன்னு இங்கிலீஷ்ல பேசுவான். எனக்கு ஒண்ணுமே புரியாது. சர்தாம்பா அப்படின்னு கேட்டுக்க வேண்டியதான். உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ பேசிக்கிறாங்களே, கவனிச்சிங்களா? என்னது? இது நிஜமாவே உங்க குழந்தை தானு? ஏய், இதுல கோச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவ தொழில் அப்படி. அப்படியே புதுசா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு தான் நினைப்பா. என்னமோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா சரி. நாளைக்கு எவனா அது உங்க முதுக்கு பின்னாடி சிரிக்கூடாதுல்ல. யாருக்கு தெரியும், உங்க கூட இருக்கிற எவனாவதே அப்பனா இருக்கலாம். குமாருக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் அவரை எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் சந்தித்ததே இல்லை. இது என் தமிழ் தாயின் மீது ஆணை. எங்கள் கட்சியின் மீது களங்கம் ஏற்படுத்தும் சிலரின் முயற்சி தான் இது என்பதை நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். வீட்டுக்கு கூட போய் பார்த்துட்டு குமாரு, தலைவர் ஊர்ல இல்லைன்னு சாதிக்கிறானுங்க. மதுரைக்கு போயிருக்காரு, திண்டுக்கல் போயிருக்காருன்னு கதை விடுறானுங்க. இதுதான் குமாரு, காரியம் அவர் வரைக்கும் கூட வச்சிருப்பானுங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனைனா காட்டி விட்டுவானுங்க. இவனுங்களை நம்பவே முடியாது. பாவம் கிருஷ்ணவேணி வேற உள்ளகுது. உள்ள தாச்சி பொண்ணு என்ன பண்ணுதோ. நீ சரண்டரானதான் குமார வேணியை வெளில விடுவாங்க. எங்க அண்ணன் மூச்சை முறைக்கிறேன். என்ன சத்தம்? உள்ள வாங்கடா, வாங்கடா. நீ போப்பா. கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதான் குமாரே. ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு லாயர் சொல்றாரு. டேய், அந்த ஆள் பண்ணதுல நான் உள்ள இருக்கணுமா? இந்த பாரு, நீங்க என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. நான் வெளில வரணும். இன்னும் 2 நாள் நான் இங்க இருந்தா என்ன போட்டுருவானுங்க. ஏ துரோகி, தங்கச்சி புருஷனையே காட்டி கொடுக்கிறேன் நாயே.
உங்க பேர் என்ன? ஆ? உங்க பேர் என்ன? எனக்கு ஏதாச்சுன்னா என் பொண்டாட்டி செத்துருங்க. ஆ? இல்லீங்க, என்ன மாதிரி அப்பாவிய தண்டிச்சீங்கன்னா என் பொண்டாட்டி தீக்குளிக்கும்னு சொன்னேன். அதுக்கு என் மேல அவ்வளோ பாசம். என்ன சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுறீங்க? சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியுங்க. இது பாருங்க, இந்த மாதிரிலாம் பதில் சொல்லக்கூடாது. கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. மணி